வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் பேப்பர் 2 லா பேப்பர் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் சார் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு பேசும்போது சார் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். இன்னைக்கு பேப்பர் வந்து அக்கௌண்ட்ஸோட ஃபார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து 90+ மார்க்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் மட்டும் மொத்தமாக ஒரு எம்சிக்யூவில் அட்டன் பண்ண முடியல, அது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் ஒரு 4 மார்க் கொஸ்டின் தெரில. ஸோ ஒரு 6 மார்க் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் நான் பண்ணல. பட் மற்றபடி ஓவராலாக நான் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 70+ நான் எழுதுனதில் ஒரு 70 மார்க் வந்து நான் ஆல்ரெடி படித்து எழுதி பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஆர்டிபி எம்டிபி எல்லாம் நான் நிறைய ஆர்டிபி எம்டிபி போட்டு பார்த்துருக்கேன். அந்த பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு 70 மார்க் ஃபீல் ஆச்சு. ஒரு 30 மார்க் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பூசாக தான் இருந்தது. அந்த 30ல் ஒரு 6 மார்க் தொட முடியாத மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 24 மார்க் வந்து 50-50 அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு 70% வந்து கான்ஃபிடென்ட்டாகவே எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே சொன்னது என்னன்னா, சார் டைம்லாம் நல்லா அடிக்குவேட்டாகவே இருந்துச்சு, டைம் பத்தாமலாம் இல்லை இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ் அளவுக்குலாம் டைம் பத்தா மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. ஸோ வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த டைம். பிகாஸ் அக்கௌண்ட்ஸில் ஒரு அடிப்பட்டதுனால ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடாக இருக்கிற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அடிஷனலாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அக்கௌண்ட்ஸில் பயந்துட்டோம், அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த கொஞ்சம் பொறுமையாக போட்டேன்ல, அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு இந்த நான் கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிச்சேன். அப்ப நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்ட மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த 6 மார்க் கொஸ்டின் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த 6 மார்க் எனக்கு கஷ்டம். ஓகே, 90+ மார்க்ஸ் நல்லா எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. அண்ட் ஓவராலாவே பசங்க வெரி ஹாப்பி. எக்ஸாம் ஹால்லேருந்து வெளில வரும்போதே பசங்க அப்படி பேசும்போதே கொஞ்சம் அப்படியே அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட்ஸ் அளவுக்குலாம் மோசமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். போன தடவையும் லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் டிஃபிகல்ட் தான். போன இன்டர் ஜான்வரி அட்டம்ப்லையும் எழுதிட்டு வரும்போது நிறைய பேர் சந்தோஷமா தான் வந்தாங்க. ஓகே, ஒரு 50-60% பீப்புள் நல்லா சந்தோஷமா தான் வந்தாங்க. ஆனால் பேப்பரோட கரெக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போன தடவை எல்லாருமே எழுதிட்டு இருந்தாங்க, எவனுமே ஹாப்பியாவே இல்லை. ஆனால் ஆடிட்டிங்ல ஃபெயில் ஆனதை விட போன தடவை வந்து லால ஃபெயில் ஆனது. அப்போ இந்த மாதிரி பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹை இது எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே, நான் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 வரும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆனால் கணக்கில் வந்து 60 மார்க் போட்டுக்குங்க. அதாவது 15 மார்க் குறைச்சி உங்க கணக்கில் போட்டுக்குங்க. ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே குரூப் 1 அக்ரிகேட்னு ஒன்று வரணும். இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னும் போது நீ ஒரு கணக்கு வச்சிருப்ப, நீ வந்து ஒர்ஸ்ட் கேஸ் நிறைய ஒரு கணக்கு வச்சிருக்கியா, அது அப்படியே வந்துடும். லாவை பொறுத்த வரைக்கும் நீயே ஒரு கணக்கு வச்சிருப்ப, அதோட ஒரு 10 மார்க் கம்மியா வச்சுக்கோ. ஏன்னா மிச்சத்தை நீ டாக்ஸ்ல பிடிக்கணும், அப்பதான் உனக்கு அக்ரிகேட் வரும். அப்ப பாத்துக்க. சோ டாக்ஸ்ல எப்பவுமே டாக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் டஃப்பான பேப்பரா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்ல அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் பிடிக்கணும்னா டாக்ஸ் தான் பிடிச்சிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜிஎஸ்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுலதான் வச்சு செஞ்சு விட்டுறாங்க எப்ப பார்த்தாலும். ஸோ இந்த தடவை வந்து யூ ஷுட் மெயின்லி கான்சன்ட்ரேட் ஆன் ஜிஎஸ்டி. நீங்க வந்து லாஸ்ட் 2 பேப்பர் எடுத்து பாருங்க, சும்மா இந்த ஜூன் பேப்பரும் செப்டம்பர் பேப்பரும் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இதுதான் நான் பிரச்சனை, ஜிஎஸ்டி இப்படிதான் இருக்குமா. லாஸ்ட் ஒரு 3-4 ஐசிஐ பேப்பர்ல ஜிஎஸ்டி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ரெகுலரா படிக்கிறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்க வீட்டுல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் நம்ம பயந்து தான் போவோம், ஆனா இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே எழுதிருக்கும். ஸ்டெப் மார்க்ஸ் கொஞ்சம் நிறைய வந்துடும் ப்ரொவிஷன்ஸ் போட்டு எழுதினா. பட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சாதான் அந்த எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். நன்றி.